ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னோட குட்டி உலகம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பாஸ்தா செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி குடல் ஷேப் கிடச்ச பாஸ்தா கிடச்சிருக்கு. நான் இந்த பாக்கெட்டில் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து 100 கிராம். ஸோ 2 பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் ஆகுது. இந்த பாஸ்தா வந்து 3 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி குடல் ஷேப் தான் கிடச்சிருக்கு. இப்போ நான் 200 கிராம் பாஸ்தாவுக்கு வந்து நான் 3/4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி இப்போ லைட்டாக சூடாயிட்டோம்னா அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து பாஸ்தா சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த பாஸ்தா வந்து ஊறிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அது மசாலாவோட கிளறும் போது அது வந்து உடஞ்சி போயிடும். அது இல்லாமல் குழணும் ஆகிடும் சில நேரங்களில். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பாஸ்தா வந்து ஒன்று கூட ஒன்று அந்தளவுக்கு ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நான் பாஸ்தா சேர்த்துக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி குடல் ஷேப் பாஸ்தா தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து என்ன ஷேப் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. நான் 400 கிராமுக்கு வந்து 3/4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேங்க. எப்போவுமே இந்த மாதிரி தண்ணியில் வந்துட்டோ சரி எண்ணெயில் வந்துட்டோ சரி ஒரு பொருள் சேர்க்கும் போது நீங்கள் வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹையில் வைக்கும் போது சில நேரங்களில் அது தெரிக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்தில் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு செஞ்சோம்னா டக்குன்னு நம்ம மேலே படாதுங்க. இந்த மாதிரி பாஸ்தா சேர்த்துட்டோன்னு அப்படியே விட்டுறாதீங்க. அதை வந்து அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இதில் போய் அடியில் போய் தங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே லைட்டாக அப்படியே அடி பிடிச்சாப்புல ஆகிடும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாஸ்தாவை மட்டும் அப்பப்போ கிளறிட்டே இருங்க. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இடம் வெந்து ஒரு இடம் வேகாமல் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆகிடும் சில நேரங்கள். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பப்போ இதை வந்து கிளறிக்கிட்டே இருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுலேருந்து ஒரு கிளறிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் வேக விடுவேன், கிளறுவேன். இந்த மாதிரியே நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாஸ்தா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து அதாவது சவுத் இந்தியன் ஸ்டைலில் நான் செய்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க பொருள் மட்டும் வச்சு செய்கிறேன். வேறு எந்த பொருளும் நான் வெளியிலேருந்து எதுவுமே வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 7 பச்சை மிளகாய் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். 3 வந்து தக்காளி சின்ன சைஸில் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இது வந்து நீட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் நீட்டாக அப்புறம் க்ரீனிஷ் கூட கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காதுங்க. ரொம்ப மீடியமான காரமாக தான் இருக்கும். அதனால் இதை வந்து நான் 7 வச்சுருக்கேன். அதுவே நீங்கள் வந்து இந்த பாதி சைஸ் இருக்கு இல்லைங்களா, இதுலேயே இதே கலரில் ஒன்று இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே காரமாக இருப்பாங்க. அது வந்து ஒரு 5 மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் நீட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதில் வந்து மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தான் இந்த பாஸ்தாவுக்கு. இப்போ பாஸ்தா பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சைஸோட பெருசாகிடுச்சு, டபுள் சைஸ் வந்திருக்கு. ஸோ பாஸ்தா இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கழுவிட்டு இப்போ இதை நம்ம வடிச்சுக்கணும். இப்போ பாஸ்தா வடிச்சுட்டு அது மேலே பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. பக்கத்தில் இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். ஏன் நம்ம வந்து பச்சை தண்ணி சேர்க்கணுங்களா, அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பாயில் ஆகக்கூடாது, ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணியோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கணும் வச்சுக்கோங்க. அந்த பாயில் ஆகிற வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதில் நான் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதங்க விடுங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம் இல்லைங்களா, அதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. சைட் பை சைடாக நான் பக்கத்தில் ஒரு ஜாரில் நான் தக்காளியும் பச்சை மிளகாவையும் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. பச்சை மிளகாய் வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த 3 தக்காளியை நான் அப்படியே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. வேறு எதுவுமே இதில் நான் சேர்க்க போகிறதில்ல.
இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. அதில் வந்து நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டேங்க. சாரிங்க, நான் தக்காளி ஆட் பண்ணது என்னால் காட்ட முடியல. ஏன்னா நான் ஒரு சைடு ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் சமைக்கிறதுனால என்னால் அதை காட்ட முடியல. ஸோ சாரி. அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்க விடுங்க. அந்த பச்சை வாசனை வந்து எந்த அளவுக்கு இந்த டிஷ்லேருந்து வெளியே போயிட்டு அதோட நல்ல அரோமா வருதோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் நல்லாவே வதங்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த நான் விட்ட எண்ணெய்லாம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னிங்கன்னா, நம்ம அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு அதை நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பச்சை மிளகாவோட அந்த ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சட்டுன்னு போகாது. அது நல்லா வதங்க தான் அது போயிட்டாலே போதும். உங்களுக்கு அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதை நல்லா வதங்க விடலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விடுங்க. இப்போ நான் அரைச்ச இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். எவ்வளோ தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவு, அதாவது பெரிய டம்ளர் அரை டம்ளர்னால் ஒரு 50லேருந்து 70 அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இது நல்லா இந்த கன்சிஸ்டன்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இதோட கன்சிஸ்டன்ஸ் ஃபுல்லாக போகணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக சூடாக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்போ அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் இன்னும் நல்லாவே போயிடும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கலாம். எண்ணெய் தனியாக இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இருந்துச்சு. அதுதான் இப்போ நான் இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கிறேங்க. பார்த்தீங்களா, பாஸ்தா ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் இந்த மசாலாவோட சேர்த்து அதை நல்லா கிளறிக்க போகிறேன். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அந்த மசாலா எல்லா மசாலாக்குள்ளேயும் அந்த பாஸ்தா போகிற அளவு, பாஸ்தாக்குள்ளே எல்லா மசாலாவும் போகிற அளவு நல்லா கிளறிக்கோங்க. பொறுமையாக செய்யுங்க, அவசரப்பட வேணாம். இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. அது சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கேஸை வந்து சிம்மில் வச்சுருக்கேங்க. ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா பாஸ்தா வந்து சட்டுன்னு அடி பிடிச்சிருக்கும். அதனால் நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நான் நார்மலான அலுமினியம் அதில் தான் செய்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தாலும் கூட நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான்ஸ்டிக்கில் அது டக்குன்னு அடி பிடிக்காது. பட் அலுமினியம் வந்து சட்டுன்னு அடி பிடிச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா கிளறி சிம்மில் விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்க போகிறேங்க. இவ்வளோதாங்க, பாஸ்தா வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம எந்த பொருளும் நான் வெளியிலேருந்து வாங்கலை. எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது தான். காயில் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு அவ்வளோதான் எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கெச்சப்பும் ஹோம்மேடு தான். அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். என் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ மறக்காமல் என் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய